ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, புதினா தொகையல் தான் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுவோம் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை சட்னியாவோ தொகையலாவோ பண்ணி சாப்பிடுங்க. தொகையல் பண்ணிவிட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உளுத்தம்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போடணும். அப்போ தான் தொகையல் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, 3 மிளகா வந்து நல்லா காரசாரமாக போட்டால் தான் நல்லா தொகையலில் பசஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சின்ன புளி, ஒரு பாக்கு அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருங்க. அப்போ தான் அதில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன், அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. இது பொரியறதுக்கு இது ஃபஸ்ட்டு வறுக்கணும்ல, அதுக்காக எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த பெருங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே மிளகாவையும் போடுங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ மிளகாவை போட்டு, மிளகாவை வந்து 3 மிளகா போடுங்க. அது போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை போடுங்க. உளுத்தம்பருப்பு செவந்தோடனே இந்த பாருங்க நல்லா மிளகா செவந்துடுத்து. இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்தோடனே புதினா கட்டை நம்ம அலசி வச்சுருக்கோம்ல, அந்த புதினா கட்டை போடுங்க. புதினா கட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசு இவ்வளோ இருக்கும். ஆனால் அது வந்து சுருங்கி வரும்போது ரொம்ப கம்மியாக போயிடும். அதனால் நீங்கள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தான் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். அந்த பாருங்கள் புதினாவையும் அதையும் போட்டு ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா கூட போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கரிக்கும். சுருங்கி வந்தோன்னே அப்புறம் உப்பு போடுங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து புளி தண்ணி அதுலேயே ஊற்றிடுறேன். இது ஆறினோன்னே அரைக்க வேண்டியதான். சுவையான புதினா தொகையல் ரெடி. இதை பாருங்கள் அரைச்சாச்சு. ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி வந்து மீதி மிக்ஸி அலம்பின தண்ணி. இதை பசைஞ்சு சாப்பிட்டு நைட்டு தோசை இட்லி பண்ணும்போது இதில் ஊற்றி தளர்த்திண்டு தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா சுட சுட சாதம், உருளைக்கிழங்கு கறி, கொத்தரங்காய், குடமிளகா போட்டு காரக்கறி, சாம்பார் பொடி போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து தொகையல், புதினா தொகையல், சப்பாத்தி. இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.